ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி எஃப்எம் உங்கள் வீட்டில் கடையிலலாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அது நாளடைவில் வந்து ரிப்பேர் ஆகிருக்கும். இப்போ அந்த ரிப்பேரை வந்து நம்ம எப்படி ஈஸியாக ரெடி பண்ணலான்றதை இந்த வீடியோவில் A to Z பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எஃப்எம் வந்து அது ப்ளக் பாயிண்டில் போட்டு எஃப்எம் ஆன் ஆகுதான்னு செக் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். சுவிட்ச் ஆன் பண்ணிங்கன்னா எஃப்எம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஆன் ஆகவே இல்லை, சுத்தமாக பேச்சு மூச்சே இல்லை, அது ஆன் ஆகிற அறிகுறியே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன கண்டிஷன்றதை செக் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன் பண்ணுறதுக்கு 4 சைடு 4 ஸ்க்ரூ வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்க்ரூ டிரைவர் எந்த ஈஸியாக கட்டிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்தோன்னா உள்ளே எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த மெயின் சப்ளை போட்டு கரண்ட்டு ஃபஸ்ட்டு அந்த ஒயரில் பாஸ் ஆகி உள்ளே வருதான்னு செக் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். மல்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா கரண்ட்டே வரல. மல்டிமீட்டர் செக் பண்ணி பார்த்தா 220 வோல்ட் வரணும், அது வரவே இல்லை. சரி, இந்த ஒயரை மாற்றிட்டா செட் ஆனாவுன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ வேறு ஒயர் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஏற்கனவே இருக்கிற ஒயரை வந்து கட் பண்ணிவிட்டு இப்போ ஏற்கனவே ஒயரை கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஒயரே சுத்தமாக மக்கி போன மாதிரி இருக்குது. சரி, இதனால தான் ஃபால்ட்டாக இருக்கும், ஒயர் மாற்றினா கரெக்டாகிடும்னு நம்ம நினைப்போம். ஆனால் அது இல்லை. வீடியோ கரெக்டாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக புரியும். இப்போ நானும் அது மாதிரி நினச்சி தான் பார்த்தேன். பார்த்தீங்கன்னா ஒயர்லாம் சுத்தமாக மக்கி போயிருக்கு. ட்ரான்ஸ்ஃபார்மர்லேயே அப்புறம் டைரெக்டாக வந்து நான் புது ஒயரை கனெக்ட் பண்ணி எர்த்தையும் மெயினையும் கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்பயும் வந்து செட் ஆகலாம், நீங்களே பாருங்கள். எர்த்தையும் மெயினையும் இப்போ நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து செக் பண்ணி பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். மல்டிமீட்டரில் வந்து கரண்ட் வருதான்னு செக் பண்ணி பார்க்குறோம். கரண்ட் வந்து கரெக்டாக வருது. ஆனால் செட்டு ஆனாதான்னு பார்த்தீங்கன்னா செட்டு வந்து அப்பையும் ஆன் ஆகலை ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன ஃபால்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் கூட நம்மளுக்கு வந்து ஃபால்ட்டாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இப்போ நம்ம வந்து வேறு ட்ரான்ஸ்ஃபார்மர் வச்சு நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ட்ரான்ஸ்ஃபார்மர் அவுட்புட்லேயும் நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். அதுலேயும் கரண்ட் சுத்தமாக வரல. இப்போ நம்ம வேறு ட்ரான்ஸ்ஃபார்மர் எடுத்துருக்கோம். வேறு ட்ரான்ஸ்ஃபார்மர் வச்சு இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே இருக்கிற ட்ரான்ஸ்ஃபார்மர் ஒயரை வந்து கட் பண்ணிவிட்டு இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் ஒயரை வந்து கனெக்ஷன் பண்ணி செக் பண்ணி பார்க்குறோம். இதில் அவுட்புட் வோல்ட் வருதான்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வருது. 16 வோல்ட் அவுட்புட் கரெக்டாக வருது. ஆனால் செட் ஆன் ஆகுதான்னு பார்த்தீங்கன்னா அப்போயும் நம்மளுக்கு வந்து செட் ஆன் ஆகலை. அப்போ யூஎஸ்பி போர்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபால்ட்டாக இருக்குது. யூஎஸ்பி போர்டுக்காவது பவர் சப்ளை போதான்னு செக் பண்ணி பார்க்குறோம். அதுக்கு 5 வோல்ட் வந்து டிசி பவர் சப்ளை வந்து அது ரெகுலேட்டர்லேருந்து கரெக்டாக போகுது. ஆனால் யூஎஸ்பி போர்டு மட்டும் ஆன் ஆக மாட்டேங்குது. அதுக்கு பதில் நம்ம இப்போ வேறு யூஎஸ்பி போர்டு வந்து பவர் சப்ளைவில் கொடுத்து செக் பண்ணி பார்க்குறோம். அதில் கொடுத்து செக் பண்ணும்போது பாசிட்டிவ் நெகட்டிவ் கரெக்டாக கொடுத்து செக் பண்ணும்போது அந்த யூஎஸ்பி போர்டு வந்து ஆன் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் ஒரு ஃபால்ட்டு, யூஎஸ்பி போர்டும் ஒரு ஃபால்ட்டு. இப்போ நம்ம இதெல்லாம் அவுக்காமலே இப்போ டேரெக்டாக நம்ம அப்படியே கொடுத்து செக் பண்ணி பார்க்குறோம். ஃபஸ்ட்டு செட்டு பால் இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து இந்த கேபினட் போர்டில் வந்து ஃபிட் பண்ணணும். இந்த யூஎஸ்பி போர்டில் ஏற்கனவே இருக்கிற யூஎஸ்பி போர்டில் பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை, அதுக்கப்புறம் லெஃப்ட் ரைட்டுன்னு 2 ஒயர் போகும். அதே மாதிரியே நம்ம இப்போ இந்த புது யூஎஸ்பிலையும் அதே மாதிரியே கொடுத்துடலாம். இதுலேயே அதே மாதிரியே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, லெஃப்ட் ரைட்டுன்னு 2 ஒயரு. சென்ட்ரு வந்து கிரவுண்டு, அது நம்மளுக்கு தேவையில்லை. பவர் சப்ளை கொடுத்துட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு 2 ஒயர் லெஃப்ட் ரைட்டுன்னு இருக்கும். அதை வந்து நம்ம இப்போ அதேமாரி அந்த ஐசி போர்டில் கொடுத்து செக் பண்ணி பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். செக் பண்ணி பார்த்துட்டு பாடுச்சுன்னா ஓகே, ஐசி போர்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது. அப்பயும் பாடலன்னா நம்மளுக்கு ஐசி போர்டு தான் ஃபால்ட்டு. இப்போ நம்ம டேரெக்டாக ஐசி போர்டு தான் சேஞ்ச் பண்ணுற மாதிரி வரும். இப்போ நம்ம யூஎஸ்பி போர்டு வந்து செக் பண்ணி பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். அது லெஃப்ட் ரைட்டு கனெக்ஷனை கொடுத்து பாடுதான்னு நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். இப்போ வந்து செட்டு வந்து பாடுது ஃப்ரெண்ட்ஸ். அப்போ பார்த்தீங்கன்னா ஐசி போர்டும் நல்லா தான் இருக்குது. இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரும் இந்த யூஎஸ்பி போர்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபால்ட்டாக இருக்குது. இப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஎஸ்பி போர்டு நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணோன்னா நம்மளுக்கு கரெக்டாக ஆகிடும். பார்த்தீங்கன்னா எல்லா மோடுமே கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஐசி போர்டு நல்லா தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம இதை இன்டர்சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே செட்டை நம்ம ரெடி பண்ண வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஒன்றும் இதில் ஃபால்ட் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பழைய யூஎஸ்பி போர்டு வந்து கழட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ்.
பழைய யூஎஸ்பி போர்டை வந்து கழட்டிட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. நம்ம புதுசாக ஃபிட் பண்ணுறது சின்னதாக இருக்குது, ஏற்கனவே இருக்குது வந்து பெருசாக இருக்குது பேனல். இப்போ நம்ம இந்த 2 போர்டையும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். 2 சேமாக தான் இருக்கும். இது இன்டர்சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பின்னாடி வந்து 2 ஸ்க்ரூ இருக்கும். அது 2த்தையும் ரிமூவ் பண்ணாலே இந்த போர்டு வந்து வெளியே வந்துடும். அதுலேயும் நம்ம இப்போ அவுத்து இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். புதுசாக ஃபிட் பண்ணுறதுலையும் நம்ம அவுத்துன்னு வச்சு இந்த போர்டு எடுத்துகிட்டு அந்த போர்டு இப்போ பழைய பேனலில் வச்சு அதேமாதிரி 2 ஸ்க்ரூவை போட்டு முடிக்கிட்டோன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேனல் சேஞ்ச் பண்ணுறது இவ்வளோ தான் மேட்ரு. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த யூஎஸ்பி போர்டு வந்து அதனோட கேபினட் போர்டில் வந்து ஃபிட் பண்ணி ஏற்கனவே கொடுத்த கனெக்ஷன் மாதிரி கரெக்டாக லெஃப்ட் ரைட்டு பவர் சப்ளை கொடுத்து வேலையை முடிச்ச வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு எல்லாத்தையும் கொடுத்து இப்போ நம்ம ஃபிட் பண்ணியாச்சு. ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஎஸ்பி போர்டு எல்லாத்தையும் கொடுத்துருச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ஒயர்லாம் வந்து நம்ம இன்சுலேட் பண்ணிக்கணும் பக்காவாக, இல்லைனா அது நல்லா இருக்காது, பாடியில் டச் ஆகி எங்கேயாவது கரண்ட்டு பாஸ் ஆகும். அதேமாரி இப்போ நம்ம எல்லாத்தையும் கொடுத்து மெயின் ஒயரையும் நம்ம மாற்றிடுச்சு, புது ஒயர் போட்டு அதையும் நம்ம முடிச்சு போட்டு கரெக்டாக வெளியே ஏற்றி வச்சுட்டாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மரை டைட்டாக முடிக்கிட்டு இப்போ நம்ம செட்டை ஃபிட் பண்ணிவிட்டு 4 போல்டையும் போட்டு முடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக இப்போ டெஸ்டிங் பண்ணி பார்க்கலாம் செட்டு ஒர்க் ஆகுதா இல்லைன்னு. ஏற்கனவே நம்ம டெஸ்ட் பண்ணியாச்சு, நல்லா தான் பாடிச்சு. இருந்தாலும் நம்ம முடிக்கிட்டு இப்போ நம்ம ஒரு வீடு கடைசியாக டெஸ்ட் பண்ணிடலாம். AUX mode. Bluetooth mode. எஃப்எம்மில் வந்து சரியாக டவர் கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ், அதான் நம்மளுக்கு கிளாரிட்டி இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செட்டு வந்து பக்காவாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி உங்கள் வீட்லேயும் இதுமாரி ஃபால்ட்டாக இருந்ததுன்னா ஓப்பன் பண்ணி கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். சின்ன பசங்க யாரும் ட்ரை பண்ணாதீங்க, யாரோ பெரியவங்க வந்தால் கூட வச்சு ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி வீடியோஸ்லாம் வேணால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.